வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். ஆர்ஆர்பிபிஓட மெயின்ஸ் அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் போய் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜில், எந்த டைமில், எந்த டேட்டில் எக்ஸாம்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். விட்டுறாதீங்க, இந்த ஷாட்லேயே நம்ம அடித்து தூக்குனாதான். ஸோ வெரி குண்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வெற்றி நமதே. சரிங்களா? உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா CWJ50 அப்படின்ற கூப்பன் கோட் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ அதோட பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வருது அப்படின்லாம் ஒரி பண்ணாதீங்க. ரியல் எக்ஸாமில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு அனலைசிஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் போடுற டெஸ்ட்டை அனலைசிஸ் பண்ணி அதில் நம்ம தப்பை நம்ம திருத்திக்கணும். சரிங்களா? இந்த இருக்க நாளில் திருத்திக்கிட்டே வந்தீங்கன்னா ரியல் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவீங்க. அதை மாதிரி ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டில் என்ன டைமிங் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டயத்தில் நீங்கள் மெயின்ஸு மார்க் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு தொடர்ந்து அலாரம் வச்சோம், ஒரு 4 நாள் எந்திரிச்சோம்னா அலாரம் இல்லாமல் நம்ம அடுத்த நாள் ஒரு 5ஆவது நாள் எந்திரிச்சிடுவோம். அதே மாதிரி தான் நீங்கள் அட்மிட் கார்டு உள்ள 1 மணி நேரம் டைம் கழித்து அந்த டயத்தில் நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் அன்னைக்கும் உங்களுக்கு அந்த டயத்தில் கரெக்டாக ஒரு எனர்ஜி, ஒரு ஃபயர் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி நமதே. உங்களது உங்கள் ஜாக்சன் 10 10 10.